நியூஸ் 7 தமிழில் தமிழக செய்திகளை பிரத்யேகமாக அளிக்கும் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. என் தமிழ்நாடு. இனி தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து அவர்களை விடுவிக்க கோரி கடந்த 3ஆம் தேதி முதல் கதிராமங்கலத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் ONGC எரிவாயு குழாய்களை அகற்ற வலியுறுத்தியும் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மணியரசன் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். பேரணிக்கு பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு எழுந்த வைகோ திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை ஆசுவாசப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட வைகோ கூட்டத்தில் தொடர்ந்து பேசினார். அப்போது கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்தவர்களை உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் கொந்தளிக்க போறாங்க. காலையிலிருந்து சாப்பிடாம இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. கட்சிகளெல்லாம் கடந்து ஜாதி மதம் கடந்து வந்திருக்காங்க. இது மொத்த காவிரி தீரத்திலே இந்த 3 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம் பூரா இது வேகப்படுத்துவோம். மக்களை திரட்டுவோம், போராடுவோம். உடனடியாக விடுதலை செய்யறதுக்கான வழியை பாருங்க. இன்னும் கேச போட்டு உள்ள வைக்கலாம்னா 100 மடங்கு வெடிக்கும். இதைத் தொடர்ந்து பேசிய பல்வேறு கட்சி தலைவர்களும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொய் வழக்கு போட்டதின் விளைவாக நம்முடைய வழக்கறிஞர் நல்லதுரையும் பண்டையை உடைத்ததின் விளைவாக இந்த மக்களை தடியடி நடத்தி ஓட விரட்டி அடித்ததின் விளைவாகத்தான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த தோழர்களும் கதிராமங்கலத்தில் குவிந்திருக்கிறார்கள். போராடிய பேராசிரியர் ஜெயராம் உள்ளிட்ட அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்ட உண்மைக்கு மாறான வழக்கு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த தஞ்சை ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்ட பகுதியை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று அனைத்து கட்சிகளின் சார்பாக இந்த மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதனிடையே கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள குத்தாலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கதிராமங்கலம் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள குத்தாலம் வணிகர்கள் ONGC பணிகளை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். குத்தாலத்தில் இன்றைக்கி கடையடைப்பு போராட்டம் வணிகர் சங்கங்களும் டாக்ஸி வேன் ஓட்டுநர்களும் வர்த்தகர் சங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து நடத்துறதுக்கு காரணம் கதிராமங்கலம் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். இது ஒரு கதிராமங்கலத்தில் மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க உள்ள பிரச்சனைகள். இது ஒவ்வொரு நாடு சார்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பது அரசின் தலையாய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று கருதி இந்த சுமூகமாக GST வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தில் ஜவுளி நிறுவனங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் GST வரியால் ஜவுளி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஜவுளித்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்பை குறைக்க கோரி ஈரோடு மாவட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஜவுளி நிறுவனங்கள் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் வேலை இழந்துள்ளனர். திருப்பூர் மற்ற எல்லா உற்பத்தி ஸ்தலங்களையும் உற்பத்தி டோட்டலாக நிறுத்தி வச்சிருக்காங்க. யாருனாலையும் எந்த தொழிலும் பண்ண முடியல. இந்த GSTனால பார்த்தீங்கன்னா இந்த வரினால விலைவாசி உயரத்தான் போகுது. ஒரே போகிறதில்ல, எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வரி ஏற்றிட்டே போகும்போது நிச்சயமாக உயரத்தான் போகுது. நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி உரிமையாளர்கள் ஜவுளிக்கு GST வரி விதிப்பை நீக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
நூல் வாங்குவதற்கு 5%, பதப்படுத்தலுக்கு 12%, துணி உற்பத்திக்கு 18% என ஜிஎஸ்டி வரியால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பை நீக்க கோரி மனு அளித்தனர். மாநில அரசுக்கு போட்டு எங்களால் வாழ முடியாதுங்க, எங்களால் வரி கட்ட முடியாது. எங்களுக்கு இந்த தொழில் பரம்பரை தொழில். நாங்கள் இருந்தாலும் வாழ்வதா வீழ்வதா என்ற நிலையில் இருக்கிறோம். இந்த வரி கண்டிப்பாக எங்களை கட்ட முடியாதுங்க. ஆகையினால் நாங்கள் வாழ வேண்டும் என்றால், நெசவு தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் ஜிஎஸ்டி வரியை கண்டிப்பாக எங்கள் தொழிலுக்கு நீக்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து ஜவுளி உற்பத்தி விலக்களிக்க கோரி குமாரபாளையம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் 6வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 35,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகின்றன. இந்த தொழிலை நம்பி சுமார் 1 லட்சம் பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஜவுளி தொழில் பாதிக்கப்படும் என்பதால் ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையொட்டி கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை இழந்துள்ளனர். இதனால் 20 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், மடிக்கிற தொழிலாளர்கள், செக் பண்ணும் தொழிலாளர்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான தொழிலாளர்கள் இன்னைக்கு வேலையின்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட அடித்தட்டு மக்கள் பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு எந்தவித எண்ணமும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரியை போட்டு மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக இதை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். திருச்செங்கோடு அருகே கதிராமங்கலத்தில் தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரபாளையத்தில் கல்லூரி மாணவர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், கல்லூரி நிர்வாகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கட்டாயப்படுத்தி கல்லூரி பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த போராட்டத்தால் குமாரமங்கலம் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதால் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சந்தையில் 4 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஒட்டஞ்சத்திரம் சந்தையில் இருந்து தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் காய்கறிகள் அனுப்பப்படுகின்றன. சுமார் 400 முதல் 500 டன் காய்கறிகள் கேரளாவிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜிஎஸ்டியை எதிர்த்து நாளை அங்கு பந்த் நடைபெறுவதால் ஒட்டஞ்சத்திரம் சந்தை வெறிச்சோடியது. இதனால் சுமார் 4 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தர கோரி சாட்டையால் அடித்தபடி நூதன முறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள சாலை ஓரங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இவர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து தங்களுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி சாட்டையால் அடித்துக் கொண்டபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இங்கே 10-15 வருஷம் 20 வருஷம் ஆகி போச்சு. 20 வருஷம் ஆனவொன்னே இங்கே வீடு இல்லை, வாசல் இல்லை. எங்கள் தொழில் இப்போ அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் பெரியவங்க தொழில் போகட்டும். இந்த குழந்தைங்க படிக்க வேண்டிய வயசு. அதனால தான் ஒரு இடமோ ஒரு வீடோ கொடுத்தா பட்டாவோட நாங்கள் பாட்டுக்கு குழந்தைங்களை பூராத்தி ஸ்கூலில் போட்டு நாங்கள் எங்கள் வயசு பசங்களாம் வேலை வெட்டிக்கு போயிடுவோம். நாமக்கல் மாவட்டம் பெத்தாம்பிள்ளையத்தில் குடிநீர் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். அப்போது தாங்காங்குட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தாம்பாளையத்தில் குடிநீர் குழாய்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மேலும் அதனை செயல்படுத்த தவறிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக 19 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கான மிஸ் பிரின்சஸ் அழகி போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியின் நடுவர்களாக பெங்களூரைச் சேர்ந்த அழகி பட்டம் வென்றவர்கள் கலந்து கொண்டனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி, பள்ளி மாணவிகள் பலர் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். பல பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெண்கள் விதவிதமான ஆடைகளை அணிந்து ஒய்யார நடை போட்டனர். இதில் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரி மாணவி நிதிஸ்ரேயா மிஸ் பிரின்சஸ் ஊட்டி பட்டத்தை வென்றார். இதனிடையே போட்டியாளர்கள் பாடல்கள் பாடியதும் நடனமாடியதும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. Firstly, I would like to thank my parents for making this a wonderful success and the Nilgiri Epic Events for giving me this wonderful opportunity, not only to me but to all the women on the ramp who we've all done really great and showcased our talents, and I think this has built up our confidence level and boosted us up throughout our life. ஈரோடு மாவட்டம் பர்கூர் வனப்பகுதியில் யானை தாக்கி மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் வனப்பகுதியை ஒட்டிய வெள்ளிமலை கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி சின்னி காலையில் தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பலா மரங்களுக்கு இடையே நின்று கொண்டிருந்த யானை ஒன்று சின்னியை திடீரென தாக்கியுள்ளது. இதில் மூதாட்டி சின்னி படுகாயமடைந்தார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் சென்று பார்த்தனர். அப்போது மூதாட்டி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் உதவியுடன் சடலத்தை மீட்டு அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து வனத்துறை சார்பில் உயிரிழந்த மூதாட்டி குடும்பத்திற்கு ஈமச்சடங்கு பணமாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மூதாட்டி ஒருவர் யானை உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்க கோரி கதிராமங்கலத்தில் அரசியல் கட்சிகள் சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கதிராமங்கலத்தில் அனைத்து கட்சிகள் சார்பாக நடைபெற்ற போராட்டம் குறித்து சொல்லுங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆளும் கட்சியை தவிர்த்து, அதாவது திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து இன்று அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இன்று பேரணியானது நடைபெற்றது. இந்த பேரில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வைகோ, முத்தரசன், வேல்முருகன், PR பாண்டியன், மணியரசன், வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பங்கேற்ற போது சிவராமபுரத்திலிருந்து இந்த பேரணியானது தொடங்கி 2 கிலோமீட்டர் தொலைவிலான கதிராமங்கலத்திற்கு இந்த பேரணி முடிவு பெற்று அதன் பிறகு மாபெரும் கண்டன போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று தமிழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக விவசாயத்திற்கு எதிராக மத்திய அரசு தொடர்ந்து திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கு எதிராக எங்களுடைய போராட்டமானது தொடரும் என தொடர்ந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினார்கள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா வைகோ அவர்களுடைய போராட்டத்தின் முக்கிய அம்சமாக தொடர்ந்து இதே போல மத்திய அரசு செயல்பட்டால் எங்களுடைய போராட்டம் வேற கட்டத்திற்கு, அதாவது வேற கோணத்திற்கு செல்லும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். லலிதா, அருண், மக்களுடைய இந்த தொடர் போராட்டத்திற்கு தீர்வு எப்பொழுது கிடைக்கும்? மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன சொல்றாங்க அருண்? நிச்சயமாக தொடர்ந்து இந்த போராட்டமானது கடந்த 30ஆம் தேதி தடியடி அளவிற்கான சென்று விட்டது. இதற்கு காவல்துறை தரப்பில் சொல்லுவது லேசான தடியடி நடத்தி மக்களை கலைப்பதற்கான முயற்சிக்காகத்தான் எங்களுடைய போராட்டமானது நடைபெற்றது என்று இந்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதே போல மக்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு காவல்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கிறார்கள். இது 2 பக்கம் இருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்வது மக்களுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது ஒரு புறம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ONGC திரும்பவும் உடைக்கப்பட்ட இடங்களில் குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டு திரும்பவும் அங்கு கச்சா எண்ணெய்கள் எடுப்பதற்கான பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த தஞ்சை பொறுத்தவரைக்கும் 11 இடங்கள் தற்போது எடுக்கப்பட்டு குற்றாலத்திற்கு தற்போது ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதே நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக இந்த கதிராமங்கலம் பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 3 வருடங்களுக்கு முன்பாக இதே போராட்டமானது தொடர்ந்தது. அதன் பிறகு கடந்த 2 மாதங்களாக இந்த போராட்டமானது மும்முரமாகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதே அளவில் இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசோ மத்திய அரசோ இதற்காக எந்தவிதமான செவி சாய்க்கவில்லை என்பதற்காக தான் தற்போது இந்த கவன ஈர்ப்பு கூட்டமானது நடைபெற்றது. முழுமையாக மக்கள்
மக்களுக்கு வந்து தற்போது பேராதரவு பெருகி கொண்டே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பழம் நெடுமாறன் அவர்கள் வந்து கூறும்போது இதே நிலை தொடரக்கூடாது, உடனடியாக 3 கோரிக்கைகள் தான் இவர்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும்னா 10 பேரை கைது செய்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல அறிவிக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வந்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ONGC இந்த டெல்டா மாவட்டத்தை விட்டு, அது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியை விட்டு வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் விவசாய நிலம் காப்பாற்றப்படும் என குறிப்பாக தெரிவித்திருக்கார்கள். இது 3ஐயும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. லலிதா. அருண், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உதவித்தொகைக்காக பலமுறை முறையிட்டும் தீர்வு கிடைக்காதவர்களின் நிலை குறித்து நியூஸ் 7 தமிழின் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன் எதிரொலியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அரசு உதவி கிடைத்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அருண் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இன்கொயரியில் வந்து எலிஜிபிளாக இருக்கிறனால அவங்களுக்கு இப்போவே ஆர்டர் கொடுக்குறோம். அதே போல் இன்றைக்கி மனு கொடுத்து மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இன்றைக்கி இங்கேயே நம்ம வந்து டாக்டர் வச்சுருக்கோம், மருத்துவர்கள் அங்கேயே பரிசோதனை பண்ணிவிட்டு அவங்க வந்து எலிஜிபிளாக இருந்தால் இன்றைக்கி ஆர்டர்ஸ் போட்டு கொடுக்குறோம். அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கவங்க திரும்ப இன்னொரு நாள் இங்கே அலைய வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க மனு மேலே வந்து பரிசீலனை பண்ணி ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்க வேண்டியதான் இங்கேயே டாக்டரை வச்சு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து உதவி தரோம். அதே போல் 3 சக்கர சைக்கிள், சக்கர நாற்காலி போன்றவைகள்லாம் இன்றைக்கி வர்ற அன்றைக்கி கையோடு கொடுத்துருவோம். அதே போல் ஹியரிங் எய்டு போன்றவைகள்லாம் உடனே கொடுத்துருவோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றியும் கூட. அது சொன்ன உடனே வந்து உங்களுக்கு நான் இப்போ நாலேஜுக்கு வந்தவுடனே அதை சொல்லியிருக்கீங்க, உடனடியாக ஆர்டரும் கொடுக்குறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய நன்றி எங்களுடைய நிறுவனத்தை சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். மிக்க நன்றிங்க சார். தேவேந்திரன், நீங்கள் இந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆய்வுகள் வந்து நம்ம கலாய்வு செய்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய மாவட்ட ஆட்சியினுடைய நாலேஜுக்கு போச்சு. இதன் காரணமாக உடனடியாக தற்போது அவர்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தீர்வு பாலத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். இப்போ அந்த 5 முதியாட்டிகளுக்கும் தற்போது வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு 4-5 ஆண்டுகளாக அலைந்து திரிந்த மூதாட்டிகளுக்கு இப்போ உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாகவே இன்று காலையிலே ஒரு பரிசீலனை செய்து தற்போது அந்த முதியோர் உதவித்தொகையை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தேவேந்திரன். மேலும் அந்த மூதாட்டிகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளுடைய போராட்டமானது தற்போது அவர்களுக்கு ஒரு வெற்றியை கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்போது அந்த மூதாட்டிகளும் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். பாட்டிமா வாங்க. இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருந்தீங்க, இப்போ கிடைச்சிருச்சா? எப்படி சந்தோஷமா? நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. எனக்கு யாருமே இல்லை ஐயா. உங்களுக்கு அதான் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, சந்தோஷமா? சந்தோஷம். நானாலும் பொண்ணு 150 வாங்கி சாப்பிடுவோம். அவங்க அந்த ஆதரவும் கிடையாது, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. பாவம் சார், அவங்கள போய் தான் ரொம்ப பாவப்படுவோம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். திருநெல்வேலியில் அரசு ஒப்பந்ததாரருக்கு செல்வநிலை தகுதி சான்றிதழ் வழங்க 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். நெல்லை கரையிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பரமசிவம். அரசு ஒப்பந்ததாரரான இவர் செல்வநிலை தகுதி சான்று கோரி நெல்லை வட்டாட்சியர் பாலமுருகனிடம் விண்ணப்பித்துள்ளார். அந்த சான்றிதழை வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வட்டாட்சியர் பின்னர் பேரம் பேசி 18,000ற்கு சம்மதித்துள்ளார். இதுபற்றி லஞ்ச ஒழிப்புத் துறையில் பரமசிவம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வட்டாட்சியர் பாலமுருகனிடம் ஒப்பந்ததாரர் பரமசிவம் வழங்கினார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியரை கையும் களவுமாக கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாளை வேறு அலுவலகத்திற்கு பணியிடம் மாறியிருந்த நிலையில் வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் குடும்ப பிரச்சினை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் வசந்தபுரத்தைச் சேர்ந்த தங்கவேல், ஆனந்தி தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். வியாபாரியான தங்கவேலுக்கு கரூரைச் சேர்ந்த ஜோதிமணி என்ற பெண்ணுடன் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தங்கவேல் கேட்காததால் மனமுடைந்த ஆனந்தி தனது 2 மகன்கள் மற்றும் மகளுடன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இன்று காலை வீடு திரும்பிய நிலையில் வீடு பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆனந்தி தனது பிள்ளைகளுடன் வசந்தபுரத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்று விஷம் குடித்துள்ளார்.
மயக்க நிலையில் இருந்த 4 பேரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் 4 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு வேலை கேட்டு மாற்றுத்திறனாளி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் அடுத்து புதுச்சத்திரம் அருகே உள்ள ஏலூரைச் சேர்ந்தவர் உதயகுமார். வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளியான அவர் அரசு வேலை வேண்டி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்துள்ளார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த உதயகுமார் ஆட்சியரிடம் மனு அளித்துவிட்டு மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்தனர். பின்பு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் முன்பே மாற்றுத்திறனாளி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அருகே நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் உள்ள நூலகத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசபாளையம் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 2009-2010 ஆண்டில் நூலகம் கட்டப்பட்டது. இதனையடுத்து படிப்பதற்கு தேவையான நூல்களும் வைக்கப்பட்டு ஊழியரும் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நூலகம் பூட்டி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் சிரமம் அடைந்தனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து நூலகத்தை திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற நூலகங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திறக்காமல் மூடியே வச்சிருக்கிறாங்க. இதன் மூலிமா அந்த பகுதியில் வசிக்கிற மாணவர்கள், பொதுமக்கள், பெண்கள் நாளேடுகளையும் புத்தகங்களையும் பயன்படுத்த முடியாத சூழலில் இருக்காங்க. உடனடியாக தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கிராமப்புற நூலகங்களை திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையில் இருந்து ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் இதுவரையிலும் திறக்கப்படாததால் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமாக பேச்சிப்பாறை அணை விளங்குகிறது. இந்த அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்திற்காக ஜூன் மாதம் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். இதன் மூலமாக குமரி மாவட்டத்தில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆகியும் இதுவரை அணையில் இருந்து நீர் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக பயிர்கள் அனைத்தும் கருகும் நிலை உள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இப்போ ஜூன் மாதமே திறக்க வேண்டிய தண்ணி 1ஆம் தேதியே திறக்க வேண்டிய தண்ணி, ஆனால் பேச்சுப்பாறையில் திறக்க இல்லை. இது வரைக்கும் திறக்காததுனால எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. எங்கள் விவசாயம் பாதித்து ஏகப்பட்ட நஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம். அதுபோக விவசாய மக்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. சத்தியமங்கலம் அருகே டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையம் அருகே உள்ள நேருநகர் பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நேருநகர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை அகற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்ததை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த 247 பேர் மீது சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே மதுக்கடை தொடர்ந்து செயல்படுவதால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் குடும்ப அட்டையை திரும்ப ஒப்படைப்பதாக தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து விராலிமலை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் எதிர் திசையில் வந்த காரும் எதிர்பாராத விதமாக மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விராலிமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல சென்னையில் தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் சாலையோரம் நின்ற வேன் மீது லோட் வேன் மோதி விபத்திற்குள்ளானது. சேலையூரில் இருந்து கோயம்பேடு நோக்கி சென்றபோது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இதில் லோட் வேனின் முன்பகுதி நசுங்கியதால் அதில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரையும் அவரது உதவியாளரையும் போலீசாரும் பொதுமக்களும் 1 மணி நேரம் போராடி மீட்டனர்.
இதனால் தாம்பரம் வேளச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.